ஆமென். இயேசு கிறிஸ்து நல்லவராக இருக்கிறார். நாங்கள் சொல்லுவோமா, இயேசு நல்லவர். அல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஆமென். அவர் நல்லவராக இருக்கிறபடியினால தான் நாங்கள் இந்த நாளே அவரை நோக்கி நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம். அவருடைய கிருபை எங்களோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா. எனவே நாங்கள் ஒரு சிறிய ஜெபத்தோடு கூட நாங்கள் வார்த்தைக்காய் கடந்து செல்லுவோம். கண்களை மூடி ஆண்டவரிடத்திலே கேட்போம். இயேசப்பா, நீங்க பேசும் தெய்வம், பேசாத கல்லும் மரமும் அல்ல ஆண்டவரே. இந்த நாளும் கூட ஆண்டவரே உடைய வார்த்தைகளை பேசுவதற்கு நாங்கள் தகுதியற்றவர்கள். உடைய வார்த்தைகள் ஆண்டவரை எங்களை உயிர்ப்பிக்கிறது. உடைய வார்த்தை எங்களுடைய கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். உடைய வார்த்தையினாலே ஆண்டவரை நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். உடைய வல்லமை கரம் எங்களை தாங்கட்டும். பேசுவது நான் அல்ல, ஆவியானவர் என்னோடு கூட இருந்து வார்த்தையை எல்லோரோடு நீங்க பேசி ஆசீர்வதிங்க. உடைய வல்லமையின் பிரசன்னத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆசீர்வதிக்க வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நாள்ல நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க? எனக்கு முன்னுக்கு ஒரு 2 பேர் தான் தெரியுது, மற்றவங்க எல்லாரும் தெரியல. அதனால முன்னுக்கு இருக்கிறவங்க உற்சாகமாக கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, இந்த நாளிலே நாங்கள் விசுவாசத்தை குறித்து நாங்கள் பேசுவோம். ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது கூடாத காரியம். எனவே நாங்கள் விசுவாசத்தோடு கூட நாங்கள் ஆண்டவரை நாங்கள் இந்த நாட்களிலே இன்னுமாய் விசுவாசத்தோடு கூட நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த நாளிலே நாங்கள் வாழுகிற இந்த பொல்லாத உலகத்திலே எங்களுக்குள்ளே ஒரு விசுவாசத்தை நாங்கள் இன்னுமாய் நாங்கள் அதிகரிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். விசுவாசம் இந்த நாட்களிலே குறைந்து போகிறது. ஒரு சில பிரச்சனைகள் வந்துவிட்டால் நாங்கள் விசுவாசத்தை நாங்கள் விட்டு விடுகிறோம். ஆண்டவர் உண்மையாக இருக்கிறாரா? அவர் எங்களுக்கு உதவி செய்யவில்லை, எங்களை கைவிட்டார், நாங்கள் ஆண்டவரை நம்பி இருந்ததெல்லாம் வேஸ்ட், அப்படியெல்லாம் எங்களை வாய் பேசுகிறது. ஆனால் என்ன வந்தாலும் எது வந்தாலும் எங்களுடைய ஆண்டவர் எங்களை கைவிட மாட்டார் என்ற உறுதி விசுவாசம் எங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும். எனவேதான் நாங்கள் எபிரேயர் 1வது அதிகாரத்திலே பார்க்கிறோம், விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமுமாய் இருக்கிறது. எபிரேயர் 11வது அதிகாரம் ஒரு விசுவாச அதிகாரம், விசுவாசத்தின் புத்தகமாக இருக்கிறது. எனவே விசுவாசத்தினாலே தான் என்னவா, நாங்கள் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்களாம். எனவே விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்ற முன்னோர்கள் யார் என்று பார்க்கும்போது இந்த விசுவாச பட்டியல் 11ஆம் அதிகாரம் முழுவதை நீங்க வாசித்தீங்கன்னா விசுவாசத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் விசுவாசத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இன்னுமா எங்களுக்குள்ளே விசுவாசம் வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஆண்டவரிடத்திலே கேட்போம். விசுவாசம் ஒரு வரம் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே விசுவாசத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதிகரிக்க வேண்டும். இந்த நாட்களிலே நடக்கிற சூழ்நிலைகள், உலகத்திலே நடக்கிற காரியங்களை நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்குள்ளே விசுவாசம் குறைகிறது. நாங்களே யோசிக்கிறோம், உலகம் முழுவதும் இப்படி நடக்கிறது, உலகத்திலே அநேக ஜனங்கள் சாகிறார்கள், அநேக பிள்ளைகள் குழந்தைகள் சாகிறார்கள், இப்படியெல்லாம் சண்டையெல்லாம் நடக்கிறதே, உண்மையாக ஆண்டவர் இருந்தால் இதெல்லாம் நடக்குமாண்டு அநேகர் கேட்பார்கள். ஆண்டவர் இருக்கிறபடியினால்தான் இது நடக்கிறது என்று சொன்னால், ஆண்டவர் இந்த உலகத்தை, மண்டசராசனங்களையும் மனிதர்களையும் உருவாக்கின தெய்வம். அவரால் தான் எல்லாம் உருவாக்கப்பட்டது. அதை நாங்கள் முதலாவது விசுவாசிக்க வேண்டும். அவர் ஒரு நாளும் ஒருவரையும் அவர் என்ன செய்வதில்லை, கைவிடுவதில்லை. எனவே முதலாவது நாங்கள் விசுவாசத்தினாலே நாங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். எங்களுக்கு வியாதி வந்தாலும் நாங்கள் ஆண்டவரிடத்திலே கேட்போம், ஆண்டவர் எங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். எனவே விசுவாசத்தை நாங்கள் கைவிடாதபடிக்கு இந்த நாட்களிலே விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் விசுவாசத்தை குறித்து இந்த நாளில் பார்க்க போகிறோம். நாங்கள் ஒரு சில வசனங்களை நாங்கள் வாசிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே 6, 7, 8 நாங்கள் முதலாவது வாசிப்போம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணப்படாததை குறித்து தேவ எச்சரிக்கை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு வேலையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கிரோக்களாக தீர்ப்பதென்று
தீர்த்து விசுவாசத்தில் உண்டாகும் நீதியை சுதந்திரடியானான். விசுவாசத்தாலே ஆபிரகாம் தான் சுதந்திரிக்க போகும் படிக்கு அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோப்போடும் கூடாரத்திலே குடியிருந்தான். போதும். 3 வசனங்களை நாங்கள் விசுவாசத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம். 6வது வசனம் என்ன சொல்லுகிறது? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அதனாலதான் நான் முதலே சொன்னேன், என்னன்னு சொன்னா விசுவாசம்தான் எங்களுக்குள்ளே வேண்டும் என்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு ஜீவிக்கிறார் என்பதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவர் எங்களை உருவாக்கினார். அவர்தான் இந்த உலகத்துக்கு முழுமையாக எங்களை உண்டாக்கினவரும் அவர், இந்த உலகத்தை உருவாக்கினவரும் அவர், எங்களை சிருஷ்டித்த தேவனும் அவர்தான். எனவே அவர்தான் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிறவர் என்பதை நாங்கள் முதலாவது நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். எங்களுடைய பெயரே விசுவாசம், விசுவாசி. நாங்கள் விசுவாசித்தால் எங்களுக்கு முதலாவது பேர் ஆண்ட கொடுத்த முதலாவது கிறிஸ்தவனுடைய சரியான என்ன பேர்? விசுவாசி. ஆமென். எனவே நாங்கள் விசுவாசத்தினாலே தான் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை நாங்கள் நடத்த வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நாங்கள் வாசிப்போம் 7வது வசனத்திலே, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேடியை உண்டு பண்ணினான் என்று பார்க்கிறோம். ஆதியாகமத்திலே நீங்க வாசித்தீங்க என்றால் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8-9 அதிகாரங்களை வாசித்தால் போதும். நீங்க வீட்டிலே வாசித்து பாருங்கள். விசுவாசத்தினாலே நோவா என்ன செய்தார்? பேழியை கட்டினார். அவர் பேழியை கட்டும் போது எல்லோருமே அவரை பார்த்து பரிகசித்தார்கள். எல்லாரும் இந்த வயது போன நேரத்தில் இந்த மனிதன் பேழியை கட்டுகிறானே என்று சொல்லி நிச்சயமாய் அவரை பார்த்து எல்லோருமே சிரித்திருப்பாங்க. ஆனால் நோவா எதை பற்றியும் கவலைப்படாதபடிக்கு அவருடைய அந்த 600 வயசான அந்த நேரத்திலும் கூட விசுவாசத்தோடு கர்த்தர் சொன்னது படியே அவர் செய்தார். ஆண்டவர் கொடுத்து அந்த அளவுக்கு நீங்க வேதத்திலே வாசிக்கலாம். அதன்படி அந்த பேழியை கட்டினான் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த பேழியை கட்டின பிறகு ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய குடும்பத்தாரை அந்த பேழைக்குள்ளே நீ அனுப்பு என்று சொல்லி அவர்கள் எல்லோரும் பேழைக்குள்ளே போய்விட்டார்கள். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு ஜோடாக பறவைகள், மிருகங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பேழைக்குள் படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த பேழையை கட்டின பின்பு நோவாவுடைய குடும்பத்தாரும் அந்த மிருகங்கள் எல்லாமே, அந்த பறவைகள் எல்லாமே ஜோடியாக நோவாவுடைய பேழைக்குள்ளே கடந்து சென்றதுன்னு நாங்க பார்க்கிறோம். இந்த நோவாவுடைய அதிகாரம் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு அதிகாரம். ஏனென்று சொன்னால் நாங்கள் 7வது அதிகாரம் 7வது வசனத்தை பார்ப்போம். ஆதியாகமம் 7வது வசனம், 6வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியில் மேல் வைக்காமல் மனுஷன் முதல் கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தம் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரயம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது என்றார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆமென். இங்க பார்க்கிறோம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லி நோவாவுடைய வம்ச வரலாறை நாங்கள் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து 8ஆம் 9ஆம் அதிகாரம் வரை நாங்க பார்க்கலாம். இங்க நோவா என்ன செய்கிறான்? பேழையை கட்டின உடனே அந்த பேழைக்குள்ளே ஆண்டவர் சொன்னது போல நோவா எல்லாவற்றிலும் ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே முதலாவது ஆண்டவருடைய சொல்லுக்கு அவன் கீழ்ப்படிந்தான், விசுவாசத்தோடு பேழையை கட்டினான். எனவே இந்த பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கில் இருந்து நோவாவுடைய குடும்பத்தை தேவன் பாதுகாத்தார் என்று நாங்க பார்க்கிறோம். அது மாத்திரமே, எல்லாமே அழிக்கப்பட்ட போது கூட நோவாவுடைய பேழைக்குள்ள இருந்தவர்களும் அந்த மிருக ஜீவங்கள், பறவைகள் ஒன்றுமே அழிக்கப்படாதபடிக்கு வெள்ளம் எல்லாம் போன பின்பு எல்லாம் வெளியாலே வந்தது என்று நாங்க பார்க்கிறோம். முதலாவது ஒரு காரியத்தை நான் சொல்ல முடியும். நோவாவுடைய அந்த பேழைக்குள்ளே இருந்தது
நோவாவோடு போன அந்த மிருகங்களும் பறவைகளும். அந்த பேழைக்குள்ளே இந்த மிருகங்கள், கரடி இருந்திருக்கும், சிங்கம் இருந்திருக்கும், யானை இருந்திருக்கும், புலி இருந்திருக்கும். அது ஜோடி ஜோடியாக மிஸ்டர் யானை, மிஸ்ஸஸ் யானை, மிஸ்டர் புலி, மிஸ்ஸஸ் புலி, மிஸ்டர் சிங்கம், எப்படி மிஸ்ஸஸ் சிங்கம் எல்லாமே ஒன்றா இருந்தாலும் காட்டு மிருகங்கள் ஒன்று சாப்பிட்டு இருக்கு காட்டுக்குள்ள. ஆனா நோவாடைய பேழைக்குள்ள அவங்க என்ன செய்யல, நோவா கொடுத்த சாப்பாட்டை மாத்திரம் சாப்பிட்டு கொண்டு நோவாவையும் சாப்பிடல, நோவாடைய பிள்ளைகளையும் சாப்பிடல. அவங்க எல்லாம் ஒற்றுமையா அன்பாக இருந்ததை நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாங்களும் விசுவாசத்தோடு நாங்கள் எதை நாங்கள் செய்யும்படி ஆண்டவர் சொல்லுகிறாரோ அதை நாங்கள் செய்யும் போது நாங்கள் நிச்சயமா அவர் எங்களை ஆசீர்வதிக்கிறது அவனாய் இருக்கிறார். இந்த நோவாக்குள்ளே இருந்தது போல நாங்களும் தேவனுடைய பேழையாகிய சபைக்குள்ளே நாங்களும் பிரவேசித்து அப்படி இருப்போமாயிருந்தால் ஆண்டவர் நிச்சயமாய் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். எனவே நோவாவை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். இன்னொரு வசனத்திலே நாங்கள் பார்ப்போம், ஆபிரகாமை குறித்து நாங்கள் பார்ப்போம். 8வது வசனம். இல்ல 11 12 கேட்கலைன்னு சொல்றாங்க. கேட்கலையா? கேட்கலைன்னு சொல்றாங்க. ஓகே, பூமியானது தேவனுக்கு முன்பாக சீரற்ற ஆபிரகாம் எபிரேயர் 11க்கு போவோம். சாரி, வேண்டுமா? எபிரேயர் விசுவாசத்தினாலே ஆபிரகாம். ஓகே, இங்க நாங்க பார்க்கிறோம் 8வது வசனத்துல, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது விசுவாசத்தின் தந்தை. விசுவாசம்தான் ஆபிரகாமுக்கு பேர் போன ஒரு பேராய் இருக்கிறது. அதாவது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். எனவே ஆபிரகாமுடைய நீதி விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. எனவே ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் குழந்தை இல்லாமல் இருந்தது என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். அந்த குழந்தை இல்லாத அந்த நாட்களிலே ஆபிரகாம் விசுவாசத்தோடு கூட குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். வயது போன அந்த நேரத்திலும் கூட ஆண்டவர் கூட சொன்னார், ஈசாக்கை பெற்றுக்கொள்ளுவாய் என்று சொல்லி அந்த ஆதியாகத்திலே நாங்கள் வாசிக்க முடியும். 9வது வசனத்தை பார்ப்போம். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியாய் சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராகி ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரத்திலே குடியிருந்தான். ஆமென். இங்க பார்க்கிறோம், ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் வயது போய்விட்டது. 99-100 வயசு அப்படியாக இருந்தது. ஆனால் ஆண்டவருடைய தேவ தூதர்கள் ஒரு முறை அந்த ஆபிரகாமுடைய வீட்டுக்கு போன போது அவர் தேவதூதர் சொன்னார், நான் அடுத்த முறை வரும்போது ஒரு உற்பவ காலகட்டத்திலே நீ ஒரு குழந்தையை அரவணைத்துக் கொண்டிருப்பாய் என்று சொன்னார். ஆனால் என்ன பேர், சாராளுக்கு சிரிப்பு வந்தது. நான் கிழவியா இருக்கிறேனே, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் என்று சொல்லி சிரித்ததாக வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவர் சொன்னவர் அதை நிறைவேற்ற வல்லமுள்ள தேவன். அவர் என்ன செய்தார், அவர் ஒரு உற்பவ காலகட்டத்திலே ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஒரு குழந்தையை கொடுத்தார். ஆபிரகாம் மிகவும் கிழவனாயிருந்தான். சாராள் பிள்ளை பெறக்கூடிய சரீரத்திலே பெலன் இல்லாதவளாயிருந்தாள். ஆனால் ஆண்டவர் அந்த சாராளுக்கு பெலத்தை கொடுத்து ஒரு ஆபிரகாமை ஈசாக்கை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்தார். எனவே ஆபிரகாமும் ஈசாக்கும் சாராளும் குடியிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயரிலே நாங்கள் வாசிக்கிறோம், அந்த வயது போன அந்த காலத்திலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்திலே அவர்கள் ஈசாக்கோடும் வாக்குத்தத்தப்பட்ட கொடுத்த அந்த விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியாய் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோவோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
எனவே இந்த நேரத்தில் நாங்கள் யோசிக்கலாம், ஆபிரகாமுக்கு வயசு இவ்வளவு வயதாகிறது, சாராளுக்கு இவ்வளவு வயது. அவர் 2 பேரும் நாங்கள் தமிழ் எங்களை இலங்கை தமிழில் சொல்லும் போது அவர்கள் இருவரும் கிழவனும் கிழவியுமாய் இருந்தார்கள். இவர்களுக்கு எப்படி பிள்ளை கிடைக்க போது, இவர்கள் எப்படி பிள்ளை பெறுவார்கள் என்று நாங்கள் மனதாலே நாங்கள் எங்களுடைய சொந்த மனதிலே நாங்கள் யோசிக்க கூடும். ஆனால் என்னுடைய ஆண்டவருக்கு கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. வயது சென்ற அந்த சாராளுக்கு ஒரு ஈசாக்கை கொடுத்து பிள்ளையை பெற வைத்த தேவன், அந்த விசுவாசம் அந்த ஆபிரகாமுக்குள்ளும் சாராளுக்குள்ளும் அவர்கள் விசுவாசித்த நேரத்தில் தேவன் அற்புதம் செய்தார். விசுவாசம் இல்லாமல் தேவன் அற்புதம் செய்ய முடியாது. அவர்கள் அப்பொழுது சொன்ன போது கூட சாராள் சிரித்தாலும் கூட கொஞ்ச நாட்கள் சென்ற பின்பு சாராள் குழந்தையை பெற்றதாக நாங்கள் பார்க்கிறோம். அதுபோல இந்த நாட்களிலே நாங்கள் எப்படிப்பட்ட விசுவாசம் எங்களுக்குள்ளே இருக்கிறது, ஆண்டவருடைய காரியத்தில் அவர் அற்புதம் செய்கிற தேவன் என்பதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். நாங்கள் மத்தேயு 12:46-50 வாசிப்போம். ஆண்டவர் எங்களுக்கு எப்படியாக அற்புதம் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார் என்று நாங்கள் பார்ப்போம். மத்தேயு 12:46-50 வரை. இப்படி அவர் ஜனங்களோட பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்முடனே பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரயோஜனமாக, என் தாயார் என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கைகளை தமது சீசருக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் யாருக்கு அற்புதம் செய்வார்? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். இங்க பார்க்கிறோம், ஆண்டவருடைய தாயாரும் சகோதரர்களும் ஆண்டவரை பார்க்க சென்றார்கள். ஆண்டவர் அங்கே ஊழியத்தில் இருந்திருக்கிறார். அவர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டிருந்திருப்பார். யாரோ ஒருவர் போய் சொல்லுகிறார், உங்களுடைய தாயும் சகோதரர்களும் வந்திருக்கிறார்கள். நாங்கள் என்று சொன்னா என்ன செய்வோம்? எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போய் அம்மா வாங்கோ, தம்பி வாங்கோ, தங்கச்சி வாங்கோன்னு நாங்க கூப்பிடுவோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? அங்கே சீசர்களுக்கு நேரே நீட்டி, அவருடைய கையை நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. காரணம் என்ன? ஆண்டவருடைய பாதத்திலே அவர்கள் இருந்து அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் தாயும் சகோதரர்களும் அவர்கள் வெளியே நின்றார்கள். இவருடைய சத்தத்துக்கோ அல்லது இவருடைய வார்த்தைகளையோ அவர்கள் கேட்கவில்லை. எனவே இப்படியாகத்தான் நாங்களும் கூட விசுவாசம் இல்லாதபடிக்கு ஆண்டவருடைய காரியங்களை அல்ல, ஆண்டவர் அற்புதம் செய்வார், ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார், ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார், ஆண்டவருடைய பாவங்களை மன்னிப்பார், ஆண்டவருக்கு நீங்க முழுமையாக ஒப்புக்கொடுங்கள் என்றெல்லாம் நாங்க சொல்லுகிறோம். ஆனா ஜனங்கள் எப்படியாக இந்த தாயும் சகோதரர்களும் வெளியே நிற்கிறது போல நிற்கிறார்கள். ஆனால் ஒரு சில மக்கள் மாத்திரம்தான் இந்த நாட்களுக்கு கூட இப்பொழுது நான் சொல்லும் போது இந்த பேஸ்புக்ல இருந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சில மக்கள் தான் ஆண்டவருடைய சீசர்களாக இருக்கிறார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனையோ மக்கள் இந்த நேரத்திலே இந்த இடத்திலே வந்து இருக்கையில அவங்களுக்கு சொந்த காரியம், சொந்த பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் ஒரு சிலர் மட்டும் இருக்கிற இந்த மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவன் அவனோ எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்று சொல்லுகிறார். எனவே நாங்கள் எப்படியா நாங்கள் விசுவாசத்தில் இருக்கிறோம், அவருடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க வேண்டும், பரலோக ராஜ்யத்துக்கு நாங்கள் கடந்து செல்ல வேண்டும், நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் யோசிக்கிறோமா? அல்லது எப்படியாக ஆண்டவருடைய தாயார் அங்கே வெளியாலே சகோதரர்கள் வெளியாலே வந்து நிற்கிறார்கள் என்று சொன்ன போது ஆண்டவர் அவர்களை நோக்கி சொன்ன காரியம், இவர்கள் எனக்கு சகோதரர்கள் தாயோ இல்லை, ஆனால் கேட்டுக்கொண்டு வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் தான் என் தாயும் என் சகோதரரும் இவர்களே என்று சொன்னார். நாங்கள் எப்படியா இருக்கிறோம்? எங்களுடைய விசுவாசம் எப்படியா இருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அவர் வந்த போதும் இந்த பூமி யாரை ஏற்றுக்கொள்ளவில்லை, மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போல இப்பொழுதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திரும்பவும் வரப்போகிறார் என்று சொல்லும் போது இந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, விசுவாசிக்கவில்லை. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் யார் அருமையாக விசுவாசிக்கிறவர்கள் யார் என்று சொன்னால் அவருடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாக இருக்கிறவர்கள் தான்.
இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசத்தோடு கூட இருக்கிற ஒவ்வொருவரும் நிச்சயமாய் நீங்கள் பாக்கியவான்கள் என்று நான் சொல்லுவேன். எனவே இந்த நாட்களிலே கர்த்தருடைய ராஜ்யம் வரப்போகிறது. அந்த சொன்னால் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று சொன்னார். நானும் நீங்களும் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க எங்களை ஆயத்தப்படுத்தினது போல மற்றவர்களையும் நாங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டிய கடமை எங்களுக்குள்ளே இருக்கிறது. எனவே இந்த நாளில் கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறவர்கள் அல்லது புதிய ஆட்களா இருக்கலாம், ஆண்டவர் அறியாமல் இருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளை உங்களை பார்த்து சொல்லுகிறார், இதோ மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, நீங்கள் அவரை விசுவாசியுங்கள். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது கூடாத காரியம். இந்த நாளே கூட ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் கரங்களை தட்டி ஆண்டவரத்திலே சொல்லுவோம், ஆண்டவரை நாங்கள் உங்களை நேசிக்கிறோம், நாங்கள் உங்களை விசுவாசிக்கிறோம் என்று நாங்கள் சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். அன்பான தகப்பனே, இந்த பேஸ்புக்கிலே வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அல்லது இன்னும் கொஞ்சமாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரே இன்னுமாய் இவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்களுடைய விசுவாசத்தை அவர்களுக்குள்ளே நீங்கள் கட்டளை கொடுத்து ஆண்டவரை உங்களை அறிகிற அறிவை கொடுங்க. கண்கள் திறக்கப்படுவதாக, கட்டப்பட்ட கண்கள் திறக்கப்படும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவர் இந்த வேளையிலும் கூட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நீங்கள் மாற்றும்படியா நான் செபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன தேவன், நீங்க சீக்கிரமாய் மாறனாதா, சீக்கிரமாய் வாழ்வோ என்று சொல்லி நாங்கள் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உங்களை ஏற்றுகிறோம். எல்லா விதமான துதிகன மகிமையெல்லாம் உங்களுக்கே செலுத்தி வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் செபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.